ஒரு தமிழ் ஹீரோயினா நடிச்ச ஒரே ஹீரோயின் எனக்கு கடைசி ஹீரோயின். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா படத்துலையும் தமிழ் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே எழுதின டயலாக் மேல தானா டயலாக் ஆட் பண்ணி அப்போதானே நம்ம வந்து அதுல இம்ப்ரவைசேஷன்ஸ் அண்ட் ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் கொண்டு வர முடியும். இப்போ ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். கிட்டத்தட்ட 20 வருஷம் இருக்கும், ஐ திங்க் 18 வருஷம் இருக்கும். when I decided லைவ் சவுண்ட் இல்லாமல் நான் படம் பண்ண மாட்டேன். நான் விளம்பரம் படமே வந்து லைவ் சவுண்ட் இல்லாமல் பண்ண மாட்டேன். அதில் என்ன நடந்துச்சுன்னா ஒரு வேடிக்கையான விஷயம் சொல்றேன். ஐ திங்க் இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆர்பிட்டல் ஜட்மெண்ட். பட் முதல் படத்துல வந்து ஷாலினி என்னோட ஹீரோயினா இருந்தாங்க. அவங்க தான் தமிழ் பொண்ணு. ஒரு தமிழ் ஹீரோயினா நடிச்ச ஒரே ஹீரோயின் எனக்கு கடைசி ஹீரோயின். நீங்க ஒன்று யோசிச்சு பாருங்க. அதுக்கப்புறம் நான் பண்ண எல்லா படத்துலையும் தமிழ் ஹீரோயின் யாருமே இல்லைங்க. நான் ரொம்ப தவிச்சிட்டேன். ஏன்னா எனக்கு வந்து நடிப்புனா அந்த வாய்ஸ் மாடுலேஷன், அவங்க பேசுற விதத்துல நம்ம எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவோம், அவங்களுக்கு அந்த மொழி தெரிஞ்சிருந்தா ஏற்கனவே எழுதின டயலாக் மேல தானா டயலாக் ஆட் பண்ணி அப்போதானே நம்ம வந்து அதுல இம்ப்ரவைசேஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு கேரக்டரைசேஷன்ஸ் கொண்டு வர முடியும். பட் அவங்களுக்கு வந்து அதே டயலாக் மட்டும்தான் எழுதின டயலாகே உருப்படியா சொன்னா பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிற கேரக்டர்ஸ் இருக்கிறதுனால எனக்கு வந்து க்ரோ பண்றதுக்கு சான்ஸ் கிடைக்கல. ஸோ ரொமான்ஸை விட்டதுக்கு ஒரு மிகப்பெரிய காரணம் வந்து அதுதான். பிகாஸ் ஐ குண்ட் ஐ நோ அதை அலைப்பாய்தை மாதிரி ஒரு படம் பண்ணிட்டு யூ கெட் ஸ்பாயில்ட் இல்லையா. ஷாலினி படம் தமிழ் பேசுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம ஸ்பார் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ நான் லைவ் சவுண்ட் இல்லாமல் படம் பண்ண மாட்டேன்னு முடிவு பண்ணி பல வருஷங்கள் ஆயிடுச்சு. அதில் என்ன ஆகுனா மொழி தெரிஞ்சிருந்தா தான் அந்த படம் பண்ண முடியும், இல்லாட்டா நம்ம அப்புறம் டப்பிங் பண்ண முடியாது. ஸோ அதில் என்ன ஆச்சுன்னா ஐ திங்க் ஒன்லி எக்ஸெப்ஷன் வாஸ் விக்ரம் வேதா. இல்லை we didn't do that with live sound for some reason. பட் அதில் எல்லாருமே தமிழ் பேசுகிறவங்களா இருந்தாங்க. ஸோ இட் இஸ் ஈஸி டு ஒர்க். ஸோ அதனால என்ன ஆகுதுன்னா now I am able to freely act. இந்த படத்தில் வந்து நயன்தாராக்கு வந்து நான் ஐ திங்க் இட்ஸ் ஹர் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் வேர் ஷீஸ் இப்போ எல்லாரும் பேசுறாங்க. வேற நீங்க காமெண்ட்ல பாத்தீங்கன்னா அவங்களே டப் பண்ணிருக்காங்கன்ட்டு. பட் அது தப்பு. அவங்க டப் பண்ணல, லைவ் சவுண்ட். அது அவங்க அப்படிதான் பேசியிருக்காங்க. அவ்வளவு அழகான குரல்ல பேசியிருக்காங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு உயிர் கொடுக்கறதே அந்த குரலும் அவங்க பேசுற டயலாக் பிரமாதமா பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு கோஸ்டார் கிடைக்கும் போது தென் நானும் அப்புறம் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கோ ஆல் அவுட் அண்ட் பி த கேரக்டர் ஐ வாண்ட் டு பி இல்லையா. ஸோ ஐ எம் நாட் வரிங் இந்த டயலாக் கரெக்டாக சொன்னாங்களா, கியூ கரெக்டாக வருமா அப்படிங்கிற ஒரு வருத்தம், ஒரு பயம் இல்லாமல் நம்ம நடிக்கும்போது அதில் ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸே பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ யூ ஆர் ஏபிள் டு ரைஸ் அபவ் த ஸ்கிரிப்ட். அவர் வந்து நினச்சி ஒரு ஸ்கிரிப்ட் வச்சிருக்காங்கன்னா அதோட நம்ம 2 வார்த்தை அதிகமாக ஆட் பண்ணி எப்படி அந்த கேரக்டர் இன்னும் அழுத்தமாக காட்ட முடியுங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, அது நம்மளால ஃப்ரீயாக பண்ண முடியுது. கரெக்ட். ஸோ ஐ ரியலி என்ஜாய்ட் ஒர்க்கிங் வித் நயன். ஷி வாஸ் அண்ட் ஐ மீன் இட்ஸ் வெரி sad that we have to say that people are always on time and always memorize their lines and it's a basic requirement இல்லையா. but with Nayan that was wonderful to see. அவங்க வந்து ஒரு டைம் சொன்னா வந்துருவாங்க. and I think our set is the only set where shooting முடிச்ச அப்புறம் ஜாலியா வேர் ஹேங்கிங் அரவுண்ட் ஃபார் அபவுட் 1 hour after the pack-up. அதை நான் பார்த்ததே கிடையாது. you remember? அவங்க எனக்கு வந்து அவங்க வீட்டிலேருந்து எனக்கு தினம் சாப்பாடு வரும். So this is the rule. All my heroines, because அவங்க வீட்டிலேருந்து வராங்க, they cook food for me and bring vegetarian food. That's my favorite agreement with all of them.